அனைவருக்கும் வணக்கம். இது நெல்லை அபியம்பிகா ஒர்க்ஸ். நம்ம சென்ற பதிவில் ஸ்ரீ சொரிமுத்தையனார் பட்டவராயருடைய மகாபிஷேக பதிவை பார்த்தோம். அதனை தொடர்ந்து சுவாமிக்கு அலங்காரத்தோட இப்ப நம்ம சுவாமியை பார்க்குறோம். என்ன அலங்காரம்னா என்னன்னா, நம்ம எப்படி ஒரு நிகழ்வுக்கோ வெளியே ஒரு நிகழ்ச்சிக்கு போறப்ப உடையும் விதவிதமான ஆபரணங்கள் அணிந்துட்டு போவோமோ, அதே மாதிரி சுவாமிக்கும் இந்த விதமான நல்ல ஒரு வஸ்திரமும் ஆபரணமும் போட்டு அழகு பார்க்கறது தான் இந்த அலங்காரத்தினுடைய நோக்கமே. இது ஒரு அங்கம். உருவ வழிபாட்டில் அபிஷேகத்துக்கு அடுத்து அலங்காரங்கிறது ஒரு முக்கியமான அங்கம். நீங்க உருவ வழிபாட்டில் என்ன மகத்துவம்னா, நீங்க மனசால ஒரு விஷயத்த உற்று நோக்கியோ இல்லை கவனம் செலுத்த முடியாதவங்க பக்தி மார்க்கத்துல அவங்க அடுத்த கட்டத்துக்கு போகணுங்கிற ஒரு நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டதான் உருவ வழிபாடு. இந்த உருவ வழிபாட்டில் கண் எதிர்க்கவே சுவாமி இருப்பார். நம்மளுடைய கவனம், அதாவது கண்ணால் அறிந்து தான் நம்ம மூளைக்கு அந்த விஷயம் போகும். அதனால கண்களால் நீங்கள் அந்த சுவாமியை பார்க்க பார்க்க உங்களுடைய உள்ளத்துலேயும் அந்த சுவாமியோடைய பதிவு உங்களுக்கு ஆழமாக இருந்து நீங்கள் அதுக்கப்புறம் சுவாமியை எந்த அளவுக்கு ஊடுருறீங்க, இந்த ஆன்மீக பயணத்தில் எந்த அளவுக்கு மேலே போறீங்கிறதுக்கு உண்டான ஒரு ஆரம்ப புள்ளியாக தான் இந்த அலங்காரம் இருக்கும். எல்லா சுவாமிக்குமே இது மாதிரி விதமான அலங்காரம் பண்ணலாம். இன்னைக்கு சாஸ்தா பாட்டுக்கு சொல்ல அவர் தான் இந்த ஆலயத்தினுடைய மகாராஜா. அதனால சுவாமிக்கு முத்துக்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கிரீடம், சுவாமி கிரீடம் அணிஞ்சிருக்கார். காதுகளில் கரணபத்திரம், கழுத்தில் அட்டிகை, விதவிதமான பதக்கங்களோடு ஒரு வைரம் பத்தால் போல கழுத்தில் ஒரு பெரிய ஒரு வைர மாலை, அங்கவஸ்திரத்தோட சுவாமி தாமர மாலையோட சுவாமி இருக்கிறாப்புலையும், 2 தேவிகளையும் குந்தலம்ங்கிற ஒரு தலைக்கோலத்தில் அவங்களும் ஆபரணம், கீழே பட்டவராயன் மூர்த்தியும் தன்னுடைய கொண்டையை சூடிக்கொண்டு பொம்மக்கா திம்மக்காவும் சர்வாபரண பூஷிதையாக சுவாமி நல்ல ஒரு அலங்காரத்தில் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் சுவாமிக்கு விசேஷ படைப்பு உணவுகளை சுவாமிக்கு இதுவாக அர்ப்பணிக்கிறது. சுவாமி குளித்தார், இப்போ அலங்காரத்துவக்கார் 2 வருது உணவு. இந்த உணவை சுவாமிக்கு தென்னகத்தில் ரொம்ப விசேஷமான படையல் இல்லை படப்புங்கிற மாதிரி சுவாமிக்கு நல்ல தலவாழை இலையில் சக்கரை பொங்கல், வடை, சாம்பார், அவியல், அப்பளம், விதமான பழ வகைகள், இளநீர், பானகம், இது மாதிரி எல்லா விதமான உணவும் சுவாமிக்கு அர்ப்பணம் பண்ணி சோட்டசிம்பார், அதாவது விதவிதமான அலங்கார தீபங்களோட சுவாமிக்கு ஒரு ஆரத்தி. அதுக்கப்புறம் ராஜோபச்சாரம், வேல் மாதிரி ஒரு வேல், அதாவது சின்ன வேல் அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு அங்கத்தை காமிப்போம். அடுத்து கொடி, அடுத்து சாமரம், அடுத்து விசிறி, அடுத்து குடைங்கிற ஒரு ராஜோபச்சார பூஜையும் சுவாமிக்கு மகா தீபாராதனையும் பார்க்குறத இந்த காணொலியில் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை கலெக்டர் நகர் கலைவாணர் காலனியில் 17/113 இந்த விலாசத்தில் தான் சுவாமியினுடைய ஆலயம் அமைந்திருக்கு. இந்த ஆலயம் கிட்டத்தட்ட ஒரு 21 வருஷமாக இந்த ஸ்தானத்தில் சுவாமி இங்கே அருள்பாலிக்கிறார். அதாவது சுரிமுத் பூரணா புஷ்கலாம்பா சமேத சுரிமுத்தையனார், அவருக்கு அடுத்த நிலையில் பொம்மக்கா திம்மக்கா சமேத முத்துப்பட்டவராயர், சுவாமியுடைய வலது கோஷத்தில் பேச்சியம்மனும் அருள்பாலிக்கக்கூடிய ஆலயம்தான் இது. சுவாமிக்கு ஒவ்வொரு அமாவாசைக்கும் உத்திர நட்சத்திரத்துக்கும் செவ்வாய், வெள்ளி இந்த மாதிரியான நாட்களில் சுவாமிக்கு விசேஷ பூஜைகள் உண்டு. சரி, இந்த சுவாமிக்கு என்ன மகத்துவம்? ஒவ்வொரு சுவாமிக்கும் ஒவ்வொரு விதமான ஆற்றலை நம்ம கேட்குற விருப்பத்தை எளிமையாக தரக்கூடிய மூர்த்திகள் நிறைய பேர் இருக்காங்க. அது மாதிரி இந்த மூர்த்திக்கு என்னன்னா கல்வி, ஞானம், இந்த 2த்தையும் சுவாமி வரப்பிரசாத. அடுத்து என்னன்னா, யார் யாருக்கெல்லாம் ரொம்ப நாள் திருமணம் ஆகாமல் இருக்காங்களோ இந்த சுவாமியை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில சுவாமியை வணங்க திருமணம் எளிதில் கைகூடும். சரி, அடுத்து திருமணம் ஆகுது குழந்தை வாக்கியம்.
ஏன் சாஸ்தாவை குழந்தை பாக்கியத்துக்கு சொல்றோம்னா, ஹரிக்கும் ஹரனுக்கும் பிறந்த தெய்வம் தான் ஐயப்பன் சாஸ்தா. ஆகையினால இந்த குழந்தை பாக்கியத்துக்கு சுவாமி ரொம்ப உன்னதமான. இதை பத்தி விரிவா மற்றொரு காணொளியில நம்ம பார்ப்போம். இது மாதிரி என்னென்ன உங்களுக்கு மன சஞ்சலமா, யார் யார் பில்லி சூன்ய ஏவலால கஷ்டப்படுறீங்களோ, இந்த மூர்த்தியை வணங்குனா, இந்த சொரிமுத்தையனார் இல்லை சாஸ்தா இல்லை ஐயப்பன் இந்த வணங்க இந்த விதமாக எதிர்மறை எண்ணங்களில் இருந்து வெளிவந்து நல்ல ஒரு உயர்ந்த நிலைக்கு வாழ்க்கையில் போவீங்கிறது ஐதீகம், கண்டிப்பாகவே நடக்கும். ஆகையினால நம்மளுடைய சேனலை இது மாதிரியான பதிவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம மற்றொரு இதே மாதிரி அருமையான நிகழ்வில் எல்லா விதமான பூஜைகள், அதுக்குண்டான காரணம், அதற்கான விளக்கத்தோடு நம்ம சுவாமியை தரிசிப்போம். நன்றி, வணக்கம்.